பொன்னனும் வள்ளியும் அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வள்ளி விட்டோன்னே இவ வந்து நான் போய் மகாராஜாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் வந்து கிளம்புறான். அதுக்கு அவங்களோட தாத்தா இருந்துட்டு மன்னர் வந்து இப்போ அரண்மனையில் இல்லை, அவர் வந்து மலைக்கு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த மலையில் தான் உச்சிப்பிள்ளையார் கோவில் வந்து இருக்குது. அந்த வள்ளியோட பாட்டி வீட்டிலேருந்து பார்த்தாவே அந்த மலையில் இறங்கி வர்றது, ஏறி போகிறது இதெல்லாம் வந்து தெரியும். அவங்க வந்து நிறைய பேர் தீக்கம்பங்களில் பிடிச்சிட்டு இறங்கி வரதை வந்து அவன் பார்க்குறான். பார்த்துட்டு சரி மன்னர் எப்படியா இருந்தாலும் அரண்மனைக்கு வரணும்ல, நான் அரண்மனை வாசலில் வச்சு மன்னரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொன்னன் வந்து கிளம்பி போகிறான். அப்போது அவங்க தாத்தா வந்து சொல்கிறாரு, மாரப்ப பூபதி விஷயத்தில் மட்டும் மன்னரை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, இதை எப்படியாவது நீ ரகசியமாக மன்னர்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிறாரு இவர். பொன்னன் போனதுக்கப்புறம் வீட்டு உள்ள பார்த்தோம்னா போர் செய்கிறதுக்கு தேவையான அந்த வாள், வேல், கத்தி இதெல்லாமே வந்து இருக்குது. வள்ளி வந்து பார்த்துட்டு ஷாக்கிங்காக இதெல்லாம் எதுக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கேட்குறான். போர் செய்கிறதுக்கு தான், எதிராளிகளோட தலையை வெட்டி வீசுறக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கமால தெரு வந்து இந்த போர் செய்கிறதுக்கு தேவையான கருவிகள் தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ தான் வந்து அச்சாணி செய்கிறதுக்கும் தார்குச்சி செய்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு.